ஹலோ வணக்கம் நண்பர்களே. சில காரணங்களுக்காக நம்ம எல்லா வீடியோஸையும் டெலீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அதனால் எல்லா வீடியோஸுமே டெலீட் ஆகிருக்கும். ஆனால் இப்போது ஒன் பை ஒன்னாக எல்லா வீடியோஸையும் ரீஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கூடவே தொடர்ச்சியாக ரெகுலராக புது வீடியோஸும் அப்லோட் பண்ணுவேன். எப்பவும் போல் உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. நம்மளோட இன்னொரு சேனலான எம்விடி ஃபிலிம்ஸை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த சேனல்லையும் இதே போல் ரெகுலராக வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எனக்கு கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா 2024 வெளிவந்த ஒரு ஃபீல் குட் மலையாள மூவி. 35 வயசாகியும் இன்னும் கல்யாணமாகாத நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா வேலை வெட்டின்னு எதுவும் கிடையாது. அப்பப்போ இந்த கோழி குஞ்சுக்கெல்லாம் கலர் பெயிண்ட் அடிச்சு அதை விற்று அதில் வர்ற வருமானத்தில் குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. இவருக்கு அம்மா மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. சரியான சம்பாத்தியம் இல்லாததால 35 வயசை தாண்டியும் இவருக்கு யாரும் பொண்ணு கொடுக்க தயாரா இல்லை. அதனால ரொம்ப மனசு உடைஞ்சு போய் நல்லா குப்பர் அடிச்சு தூங்கிட்டு இருக்கிற ஒரு நாள் அவரோட அம்மா எழுப்புறாங்க. டே மதன், எனக்கு வயிறு சரியில்லை, இப்படி தூங்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக எங்காவது போய் எனக்கு செவ்வாழைப்பழம் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்ல, செவ்வாழைப்பழத்துக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு யோசிச்ச மதனும், டேய் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பூஸ்ட் மோகன ஞாபகம் இருக்கா, இன்னைக்கு அவன் பெரிய செவ்வாழை தோட்டத்துக்கு அதிபதிடா, அவனை போய் பாரு அப்படின்னு சொல்ல, அட நம்மளுக்கு இது தெரியாம போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கையில் இருக்கிற கோழி குஞ்சு எல்லாத்தையும் வித்துட்டு மோகனை போய் பார்க்கறதுக்காக கிளம்புறான். அதே சமயத்தில் டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாஷ் நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அந்த ஊரில் ஏதோ எலெக்ஷன் வரும் போல இருக்கு. அதனால எலெக்ஷன் ஸ்குவாடு போற வர வண்டிகள் எல்லாத்தையும் செக் பண்ணதுல ஒரு வண்டியில நிறைய கட்டுக்கட்டா பணம் இருக்கிறத பிடிக்கிறாங்க. இதெல்லாம் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா மதனோடது. என்னது மதனோடதா அப்படின்னு அதிர்ச்சி அடைய வேண்டாம். நம்ம ஹீரோ பேரு மதனன் மல்லக்காரா, சரிங்களா? இந்த பணமெல்லாம் ஒரு பெரிய அரசியல்வாதியோடது. அவரு பேரு பார்த்தீங்கன்னா மதனன் மஞ்சக்காரா. ஸோ ரெண்டு பேத்துக்கும் ஒரே பேர் இருக்கும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவரோட பணம் தான் இது அப்படின்னு ஒரு பெரிய டிபேட் ஷோலாம் ஓடிட்டு இருக்கு. இப்போ அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா மதன் மோகனை தேடி வர, மோகன் அப்ப அங்கே ஒரு மரம் வெட்டுற வேலையில் ஈடுபட்டிருக்கான். செவ்வாழைப்பழம் தேடி தான் உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ ஒன்றும் கவலைப்படாத மச்சி, 2 பூஸ்ட் பேக்கெட் மட்டும் வாங்கிட்டு வா, நான் உனக்கு வண்டியா செவ்வாழைப்பழம் தரேன் அப்படின்னு சொல்ல, இப்போ 2 பூஸ்ட் பேக்கெட் வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு போறாங்க. மோகனுக்கு பூஸ்ட்னா உசுறு. யாரு மோகனை பார்க்க வரணும்னாலும் பூஸ்ட் பேக்கெட்டோட தான் வரணும் அப்படின்னு ஒரு எழுதி வைக்காத சட்டம் போட்டு வச்சிருக்கான். அவனுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரான பொண்டாட்டி, பேரு அலீஸ். அவ தான் மதனுக்கு பூஸ்ட் எல்லாம் கலக்கி கொடுக்குறா. 2 பேரும் பூஸ்ட்டை குடிச்சிட்டே சரி வா நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோகன் மதனை கூப்பிட்டு போறான். அவங்க ஸ்கூல் படிச்ச கதை எல்லாத்தையும் பேசிட்டே ஒரு மரத்து மேல ஏறி பழத்தை பறிக்கிறதுக்காக அட்டன் பண்ண, திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளை உடஞ்சு விழுகுது. அந்த மரத்து மேலே நின்று இருந்த மோகன் அப்படியே குப்பர் அடிச்சு கீழே விழுகிறான். இதுல அவனுக்கு பயங்கரமா அடிபட்டுருது. சத்தம் கேட்டு அலீஸும் ஓடி வரான். பக்கத்துல இருந்த மதனும் பதறி போய் ஓடி போய் மோகனை தூக்குறான். மோகனுக்கு ரொம்ப மோசமா அடிபட்டிருக்கு. தான் பொழைக்க மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட மோகன் மதனோட கையை பிடிச்சு, இதோ பாடுறா மதன், இனிமேல் என் குடும்பம் தான் உன்னோட குடும்பம் அப்படின்னு அவன் பொண்டாட்டி கையும் அவன் கையும் சேர்த்தி வச்சுட்டு அங்கேயே செத்தும் போயிடுறான். ஒரு வழியா அங்கிருந்து மோகனோட இறுதி காரியத்தை எல்லாத்தையும் மதன் செஞ்சு முடிக்கிறான். அங்க பாத்தீங்கன்னா நிஷாத் அப்படின்னு ஒரு ஆட்டோ டிரைவர். இவனுக்கு ரொம்ப காலமா மோகனோட ஒய்ஃபான அலீஸ் மேல ஒரு கண்ணு. எப்படியாவது அலீஸை அடைஞ்சிடணும் அப்படின்னு குட்டி போட்ட பூனையா அந்த ஏரியாலேயே சுத்திட்டு இருப்பான். ஊர்ல இருந்து மருமகனோட சாவுக்காக வந்த அலீஸோட அம்மாவை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி, உங்க பொண்ணை எனக்கு கட்டி வைங்க, நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதவே வீட்டுல புருஷனை துறைச்சிட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்க அலீஸ் கிட்ட வந்து சொல்ல, அலீஸ் அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம அவனை முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்பதான் புருஷனே இறந்திருக்கான், அதுக்குள்ள எப்படி இன்னொரு கல்யாணத்தை பத்தி அவளால யோசிக்க முடியும் சொல்லுங்க? இது மட்டும் இல்லாம அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் அவரும் ஒரு விடவராமா. நானும் ஒரு விடவர் தான், நீயும் இப்ப விடவர் தான், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் அலீஸை டார்ச்சர் கொடுக்க, இது எல்லாத்தையும் மதன் மௌனமா பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு இது என்ன பண்றதுன்னு தெரியல. கூட இருந்து தன்னால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாத்தையும் அந்த குடும்பத்துக்கு பண்ணிட்டு இருக்கான். அதாவது அந்த குழந்தைக்கு சோறு ஊட்டுறதுல இருந்து ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் திருப்பி கூட்டிட்டு வர்றது அப்படின்னு இந்த ஒரு மாசமா மோகன் இருந்தா என்னென்னலாம் பண்ணுவானோ அது எல்லாத்தையும் மதன் பண்றான். ஏன்னா மோகன் தான் சாகும்போது இது உன்னோட குடும்பம் அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா? அதனால மதன் இது தன்னோட குடும்பமாவே இப்ப நினைக்க ஆரம்பிச்சிட்டான். இப்படி ஒவ்வொரு பக்கமா அலீஸ்க்கு கல்யாணம் பண்ண சொல்லி டார்ச்சர் வர, ஒரு கட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அலீஸை தன்னோட வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துடுறான் மதன். வீட்டுக்கு வந்த மதனை பார்த்த உடனே அவங்க அம்மா பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. ஏண்டா ஒரு வாழைப்பழம் கேட்டதுக்கு இப்படி ஒரு பசுமாட்டையும் கண்ணுக்குட்டியும் ஓட்டிட்டு வந்துட்டியேடா அப்படின்னு கோவப்படுறாங்க. போமா, உனக்கு பொண்ணாத்தான் பேரு வச்சதுக்கு
பதில் பெணாத்தான் வச்சிருக்கலாம். எப்போ பார்த்தாலும் பெணாத்திட்டே இருக்கிற இந்த பொண்ணுக்கு இப்போ நான் தானமா ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு இவங்கிட்ட சத்தியம் வாங்கினது எல்லாத்தையுமே சொல்கிறான். விளங்கிரும் போடா, ஏற்கனவே நம்ம ஊரில் நல்ல பேர் உனக்கு, இப்போ இது வேறையா, என்னமோ பண்ணுடா அப்படின்னு அம்மா சலிச்சுக்கிறாங்க. ஆரம்பத்தில் அந்த வீட்டில் அலீஸால நல்லபடியாக தூங்கவே முடியல. ஏன்னா அவங்க நிறைய கோழி குஞ்சலாக வளர்த்துறதால அந்த ஸ்மெல்லுக்கு அலீஸ்க்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ரெண்டாவது மதனன் தூக்கத்திலேயே பக் பக்குன்னு சொல்லிட்டே இருப்பாரு. இதுவும் அலீஸ்க்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாழ்க்கையை அலீஸ் ஏற்றுக்கிறா. மதனும் அந்த குழந்தை கூட ரொம்ப ஜெல்லாக ஆரம்பிச்சிடுறான். அந்த குழந்தை பேர் சோட்டு. சோட்டுவும் மதனும் ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. மதனோட வீடு 2 ரூம் தான் இருக்கும். அதுவும் எல்லாம் இடிஞ்சு போய் கிடக்கும். என்னைக்கு அலீஸ் இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலோ அதுல இருந்து மதன் வீட்டுக்கு வெளியே படுத்துக்குவான், அலீஸ் வீட்டுக்குள்ளே படுத்துக்குவா. அப்படி அன்னைக்கு ஒரு நாள் படுத்திருக்கும் போது தான் உள்ள படுத்துட்டு இருக்கிற அலீஸ் கிட்ட மதனும் நம்ம குழந்தைய ஸ்கூல்ல சேர்த்துவோமா அப்படின்னு கேட்குறான். குழந்தைய ஸ்கூல்ல சேர்த்துறது இருக்கட்டுங்க, முதல்ல கொஞ்சம் அண்ணாந்து பாருங்க, இந்த வீட்டோட நிலைமை என்னன்னு உங்களுக்கு புரியும். இந்த வீட்டை முதல்ல சரி பண்ணுங்க, அதுக்கப்புறமா குழந்தைய ஸ்கூல்ல சேர்த்துறத பத்தி நம்ம யோசிப்போம் அப்படின்னு சொல்லவும், இத்தனை நாள் வீட்டை பத்தி யோசிக்காத மதனுக்கு அலீஸ் ஒரு நல்ல வீட்டில் வாழணும் அப்படின்னு விரும்புகிறான். அதன்படி ஆட்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து உடனடியாக அந்த வீட்டு வேலையை ஆரம்பிக்கிறான். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு மற்றவங்கன்னு கடன் வாங்கி தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான். காலையில் நேரத்தில் எழுப்பி விட்டு எந்திரிச்ச உடனே அவனுக்கு ஒரு பெட் காஃபி, குளிச்சுட்டு வந்த உடனே அவனுக்கு சாப்பாடு, இப்படி விதவிதமாக நேரத்துக்கு அவனுக்கு அலீஸ் ஆக்கி போட இந்த வாழ்க்கை அவனுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படியே அந்த நாட்கள் உருண்டோட மதனனோட சின்ன சின்ன செய்கை அலீஸ்க்கு ரொம்ப பிடிச்சு போகுது. அவளும் அவனை விரும்ப ஆரம்பிக்கிறா. ஆனா மதனனோட அம்மாக்கு இது சுத்தமா பிடிக்கல. இது என்னடா கணக்கு, கல்யாணம் பண்ணிக்காம ஒரு பொண்ணு கூட கூத்தடிக்கிறது, ஊர்ல எனக்கு வெளியே தலை காட்ட முடியல, எல்லாரும் காரி துப்புறாங்க அப்படின்னு அடிக்கடி மகனை கரிச்சு கொட்டிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த அலீஸ் ஒரு நாள் மதனன் கிட்ட நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கிறா. இந்த கேள்வி மதனன் காதுல தேனா வந்து பாயுது. அவனுக்கு என்ன கசக்கவா செய்யும், இப்படி தானா ஒரு பொண்ணு வந்து வெட்டியா இருக்கிற என்ன கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டா நான் வேண்டானா சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே 2 பேரும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் கல்யாணம் பண்றாங்க. அவங்க அம்மாக்கும் இந்த கல்யாணத்துல பெரிய சந்தோஷம். தம் பையனுக்கு கல்யாணமே ஆகாம போயிருமோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ அவனுக்கு ஒரு மனைவி கிடைச்சிட்டா அப்படிங்கிறது சந்தோஷம். என்னதான் கண்ணுக்குட்டியோட வந்திருந்தாலும் பரவாயில்ல, தன் பையன் தன்னோட மகளா நினைச்சு அதையும் காப்பாத்திக்குவான் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. இத்தனை நாள் அலீஸை கரிச்சு கொட்டிட்டு இருந்தவங்க இப்ப அலீஸை ரொம்ப கேர் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுபோக நம்ம மதனுக்கும் இப்போ ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. இத்தனை நாள் திண்ணையில காவல் காத்து இருந்தவனுக்கு இப்ப அலீஸ் கூட பெட்ரூம்ல ஒரே ரூம்ல படுக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இதை யூஸ் பண்ணிக்கிட்ட அவனும் இன்னைக்கு நைட்டு கொலாப்புட்ல பழம் போட்டு சாப்பிடலாமா அப்படின்னு கேட்க, அதுக்கு அலீஸும் இதோ பாருங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி என்னையும் சரி என் பொண்ணையும் சரி கொஞ்சம் கூட குறையில்லாம பாத்துக்கிறீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா கொலாப்புட்ல பழத்தை பணிகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு. என் பொண்ணு எப்போ உங்களை அப்பான்னு கூப்பிடுதோ அப்பதான் நம்ம கொலாப்புட்டே சாப்பிட முடியும், புரிஞ்சதுங்களா அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட மதனனுக்கு ரொம்ப அவஸ்தையா இருக்கு. என்னடா இது, கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறான். சரி பொண்ணு தானே, எப்படி நம்மளை அப்பான்னு கூப்பிட வச்சிடலாம், இது ரொம்ப ஈஸி அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட அந்த பொண்ணு கிட்ட, அப்பாவை பாரு, இங்க பாரு, அப்பாவை என்ன உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு, இந்த அப்பா உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன், வா அப்பா கூட வெளியே போலாம் அப்படின்னு சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை அப்பா அப்பா அப்படிங்கிற அந்த வார்த்தையை அந்த பொண்ணு மனசுல பதிய வைக்கிறான். ஆனா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா போங்க அங்கிள் விளையாடாதீங்க அப்படின்னு இவனை ஒரே வார்த்தையில அவனோட அத்தனை எஃபர்ட்டையுமே வீண் பண்ணிடுது. மனசு உடைஞ்சு போன மதனனும் எப்படியும் அந்த குட்டி பொண்ணை தான் அப்பான்னு கூப்பிட வச்சிடலாம் அப்படின்னு பலவிதமான முயற்சிகள்ல இறங்க ஆரம்பிக்கிறான். அப்படிதான் ஒரு தடவை ஐஸ்கிரீமு கூல் ட்ரிங்க்னு வாங்கி கொடுத்து அந்த பொண்ணுக்கு கடைசியில ஜலதோஷம் பிடிச்சது தான் மிச்சம். ஆனா அந்த பொண்ணும் மதனனை அப்பான்னு கூப்பிடுற மாதிரியே தெரியல. இது எல்லாம் பார்த்து அலீஸ்க்கு சிரிப்பு தான் வருது. அன்னைக்கு கோழி குஞ்செல்லாம் வைக்கிறதுக்காக கிளம்பின மதனன் வண்டியில தடிக்கூட்டு பொத்துன்னு கீழே விழுக, அம்மா இங்க ஓடி வாங்க, அப்பா கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு பொண்ணு கத்த, இதை கேட்டு மதனனுக்கு காலில் அடிபட்டதும் கூட பெருசா தெரியல. ஐயா என் பொண்ணு என்னை அப்பான்னு கூப்பிட்டுட்டான் அப்படின்னு பயங்கர சந்தோஷப்படுறான். குழந்தை அப்பான்னு கூப்பிட்டதுக்காக இவன் சந்தோஷப்படுறான். இன்னைக்கு எப்படியும் கொலாப்புட்ல பழத்தை போட்டு பிணைஞ்சிட வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறான். இன்னைக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு தான், ஒரே கொண்டாட்டம் தான் அப்படின்னு சந்தோஷத்துல பூவு பழமெல்லாம் வாங்க போயிட்டு நைட்டு வீட்டுக்கு திரும்பினா வீட்டு வாசல்ல அவங்க மாமா உட்கார்ந்துருக்காரு. தனக்கு வாங்கி வச்சிருந்த பூஸ்டை அலீஸ் அவருக்கு போட்டு கொடுக்க, என்ன விஷயம் அப்படின்னு மதனன் மாமாவை பார்த்து கேட்க, ஒரு முக்கியமான விஷயம், நானும் நீயும் ஆளுங்கட்சி ஆஃபீஸ் வரைக்கும் போகணும் வா அப்படின்னு கூப்பிட, என்ன மாமா இந்த நேரத்துலையா, காலையில போனா என்ன, எனக்கு இப்போ முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அம்மாவும் டேய் உன் முக்கியமான வேலை என்னன்னு தெரியும், இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் தள்ளி போடு, அதான் மாமா ஏதோ அவசர வேலைன்னு சொல்றாருல போயிட்டு வா அப்படின்னு சொல்ல, அலீஸை ரொம்ப பரிதாப
பரிதாபமாக பார்த்துட்டே மாமா கூட போகிறான். மாமா கூட கட்சி ஆஃபீஸுக்கு வந்த மதனனுக்கு அங்கே ஒரு பெரிய பிரச்சனை காத்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் சீன்லையும் கூட நிறையா பணப்பட்டுவாடல் நடக்கிறதைய எலெக்ஷன் ஸ்குவாடு பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு, அதில் ஒருத்தரோட பணத்தை பிடிச்சாங்க இல்லையா, மதனன் மஞ்சக்காரா அப்படின்ட்டு, அவரை எதிர்த்து இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற இந்த கட்சி நம்ம மதனனை நிறுத்த போகிறதா சொல்கிறாங்க. அரசியலுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு, என்ன எதுக்காக இதில் நிறுத்துறீங்க அப்படின்னு மதனன் கேட்க, அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. உன் பேர் என்ன? மதனன் மல்லக்காரா. இப்ப நம்ம எதிர்க்கட்சியா நிக்கிற அந்த ரவுடி அரசியல்வாதியோட பேர் என்ன? மதனன் மஞ்சக்காரா. நீ இப்போ நாமினேஷன் தாக்கல் பண்ணினா மக்கள் இந்த பேர் கன்ஃபியூஷன்ல நிறைய ஓட்டு பிரியிறது நிச்சயம். அதனால அந்த மஞ்சக்காராவோட ஓட்டு பிரியும், அவ்வளவுதான் விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல மதனுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஆனா மாமா தான் ஃபோர்ஸ் பண்ணி, நான் இவனை சம்மதிக்க வைக்கிறேன், நாளைக்கு நாமினேஷனுக்கு நீங்க தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வெளியே கூட்டிட்டு வராரு. அது மட்டும் இல்லாம மதன் விட்டா ஓடி போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமாவையும் அவனையும் ஒரு ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு வைக்கிறாங்க. யோ மாமா, இப்ப வந்துடலான்னு சொல்லிட்டு வந்து ஏயா, நான் எத்தனை நாளா அந்த கொலா புட்டை சாப்பிட்றதுக்கு காத்துட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு மதன் அவனோட பிரச்சனையா புலம்ப, கொஞ்சம் சும்மாறா, நான் உனக்கு எவ்வளவு பெரிய லைஃபை ஏற்படுத்தி கொடுக்க போறேன்னு பாரு அப்படின்னு மாமாவும் சொல்ல, மறுநாள் அதே மாதிரி நாமினேஷனும் நடக்குது. நம்ம ஹீரோ நாமினேஷன் தாக்கல் பண்றான். இதுக்காக அந்த கட்சியிலிருந்து அவங்க மாமா கையில 1,00,000 ரூபாய் மதனுக்கு கொடுக்க சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா மாமா தானே ஏற்பாடு பண்ணாரு, அவர் கையில தான் பணத்தை கொடுக்குறாங்க. ஆனா அந்த சொட்ட மாமா பாருங்க, என்னடா பண்றது, 7,000 ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு சமாளிச்சுக்கோ, ஒன்ஸ் தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா உனக்கு நிறைய பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு 7,000 மட்டும் ஹீரோக்கு கொடுத்துட்டு மற்ற பணத்தை எல்லாம் அவரு ஆட்டையை போட்டுக்கிறாரு. வேட்பு மனுவெல்லாம் தாக்கல் பண்ணிட்டு ஹீரோ வீட்டுக்கு கிளம்பவும், ஜீப்ல அவர் வீட்டுக்கு கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள கொண்டு வராங்க. இங்கெங்கடா வரீங்க, என் வீடு இருக்கிறது வேற ஏரியாடா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, கரெக்டா அந்த சமயத்துல நம்பூதிரி பிரதர்ஸ் அப்படின்னு 2 ட்வின்ஸ் இவனை வந்து மடக்கி துப்பாக்கி முனையில வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே ஹீரோக்கு புரிஞ்சுக்க முடியல, எல்லாமே வேக வேகமா நடக்குது. இவரை கூட்டிட்டு வந்து ஒரு வீட்டுக்குள்ள அடைச்சு வைக்கிறாங்க. யாருன்னு கேட்டதுக்கு, நாங்க இந்த ஆளுங்கட்சியோட ஆளுங்க, நீ இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இங்க இருந்து எங்கேயும் தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லி உன்னை கொண்டு வந்து இங்க லாக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நீ இங்க தான் இருக்க போற, ஏதாவது தப்பிச்சு போலான்னு மட்டும் ட்ரை பண்ணினா என் கையில துப்பாக்கி இருக்கு, போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு நம்பூதிரி பிரதர்ஸ் சொல்ல, மதனனுக்கா மாமா மேல பயங்கர கோபம். நம்ம ஹீரோ நாமினேஷன் பண்ணின விஷயம் அந்த ரவுடி அரசியல்வாதியான மதனன் மஞ்சக்காராக்கு தெரிய வர, தன்னோட இளைஞர் அணியை கூப்பிட்டு கண்டபடி திட்ட ஆரம்பிக்கிறாரு. என்னடா நீங்கெல்லாம் வேலை செய்றீங்க, என் பேர்லயே ஒருத்தன் வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு போயிருக்கான், அவனை எப்படா விட்டீங்க, என்ன பண்ணுவீங்களே தெரியாது, 24 மணி நேரத்துல அவனை பிடிச்சி கொண்டு வந்து என் முன்னாடி நிறுத்துறீங்க, என் கண்ணு முன்னாடி நிற்காதீங்க போங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் துரத்த ஆரம்பிக்கிறாரு. இதோ இப்பவே அவனை கொண்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்துறன் தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே அங்கிருந்து கிளம்புது நம்ம ஹீரோ மதனனை கண்டுபிடிக்கிறதுக்கு. மதனன் வீட்டுக்கு வந்த அந்த மாமாவும், இதோ பாருங்க, மதனன் ஒரு 2-3 மாசத்துக்கு வீட்டுக்கு வரமாட்டாரு, முக்கியமான ஒரு அசைன்மெண்ட்டுக்காக வெளியூருக்கு அனுப்பிச்சிருக்காங்க கட்சி ஆபீஸ்ல இருந்து, இந்தாங்க உங்க செலவுக்கு அப்படின்னு சொல்லி ஆட்டையை போட்டுட்டு மிச்சம் இருக்கிற அந்த 7,000 ரூபாய குடும்பத்து கையில கொடுக்குறாரு. அவங்களுக்கா ஒன்றும் புரியல, உங்களை நம்பி தானே என் பையனை அனுப்பிச்சேன் அப்படின்னு அம்மா சொல்ல, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவன் கை நிறைய பணத்தோட வருவான் அப்படின்னு இவர் சமாதானப்படுத்துறாரு. ஆனா அலீஸ்க்கு அவர் மேல நம்பிக்கையே இல்லை, தான் புருஷனுக்கு என்னாச்சோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறா. மீன் டைம் அந்த இளைஞர் அணி தலைவர் மதனனை தேடி அவன் ஊர் பக்கமே வந்துடுறான். வந்து விசாரிக்கும் போதுதான் கரெக்டா அந்த ஆட்டோ டிரைவர் நிஷாத் கண்ணில் பட, எனக்கு தெரியும் அவன் வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து மதனை அவனும் சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறான். அவங்க தேடாத இடம் இல்லை, ஆனா மதன் எங்க போனா அப்படின்னு அவங்களால கண்டுபிடிக்கவே இல்லை. இந்த விஷயம் நம்பூதிரி பிரதர்ஸ் காதுக்கு வர, மதனனை கேரளால வச்சிருந்தா பிரச்சனை வந்துடும், எப்படியும் அந்த ரவுடி கட்சிக்காரனக இவனை கண்டுபிடிச்சு நாமினேஷனை வாபஸ் வாங்க வச்சிருவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இப்போ மதனனை கர்நாடகா ஸ்டேட்ல இருக்கிற கூர்க்ல கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சு வைக்கிறாங்க. டேய் குளிர் தாங்க முடியலடா, 35 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கா ஒரு அழகான பொண்டாட்டி அமைஞ்சாடா, அவ கூட சந்தோஷமா இருக்க முடியாம என்னை கொண்டு வந்து இங்க கட்டி வச்சிருக்கீங்களாடா, டேய் உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடா அப்படின்னு நம்பூதிரி பிரதர்ஸை பார்த்து ரொம்ப சோகமா ஹீரோவும் கெஞ்சுறான். நாங்களும் உன்ன மாதிரி பணத்துக்காக தான் கட்சிக்கு வேலை செய்யறோம், கொஞ்சம் பொறுமையா இரு, எலெக்ஷன் முடியட்டும், நாங்களே உன்னை பத்திரமா கொண்டு போய் விடுறோம் அப்படின்னு மதனனை அவங்க கன்வின்ஸ் பண்றாங்க. சதாசிவ காலமும் ஃபர்ஸ்ட் நைட்டு போச்சே அப்படிங்கிற கவலையிலேயே மதன் ஒவ்வொரு நாளையும் கடத்திட்டு இருக்கான். நம்பூதிரி பிரதர்ஸும் மதனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஒரு வழியா இப்போ எலெக்ஷன் முடியவும் நம்பூதிரி பிரதர்ஸ் சொன்ன மாதிரி
முன்னாடியே நம்ம மதனை நைட்டு கொண்டு வந்து வீட்டு வாசல்ல இறக்கி விட்டு போறாங்க. இப்படிதான் ஒரு நாள் நைட்டு இதோ இப்போ வந்துடுறேன்ட்டு போன மதன் 3 மாசம் கழிச்சு அதே மாதிரி ஒரு நைட்டு வீட்டுக்கு திரும்பி வரான். இவனை பார்த்த உடனே அலீஸ்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதே சமயத்துல அதிர்ச்சியாவும் இருக்கு. மதன் நடந்தது எல்லாத்தையுமே அலீஸ் கிட்ட சொல்றான். அம்மாவும் உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா இருக்காங்க. ரொம்ப முயற்சிக்கு அப்புறம் அலீஸோட பொண்ணு மதனை அப்பான்னு கூப்பிட்டா. ஆனா ரொம்ப மாசம் பிரிஞ்சிருந்ததுனால இப்ப பழையபடி அங்கிள்னு கூப்பிட ஆரம்பிக்க, வீட்டை பார்த்தா வீட்டுல ஒரு பொருளும் இல்ல, கோழி குஞ்சுகளும் இல்ல. இதெல்லாம் எங்க போச்சு அப்படின்னு மதன் கேட்க, நீங்க பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்க. உங்க மாமா வந்து வெறும் 7,000 ரூபாய் தான் கொடுத்தாரு. அந்த 7,000 ரூபாய் வச்சுட்டு நாங்க என்ன பண்ண முடியும்? எங்களுக்கா பயங்கர வறுமை, உதவி செய்யறதுக்கும் யாருமே இல்ல. அதனாலதான் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் வித்து எப்படியோ நாங்க எங்க வயித்தை கழுவிட்டு இருக்கோம். நீங்க பாட்டுக்கு என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்க. அந்த நிஷாத் அடிக்கடி இங்க வந்து தொந்தரவு பண்ண, அம்மா தான் அவனை ஒரு நாள் அடிச்சு துரத்துனாங்க அப்படின்னு நடந்தது எல்லாத்தையுமே அலீஸ் சொல்றா. நடந்து முடிஞ்ச எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வருது. அந்த ரவுடி அரசியல்வாதியான மதனன் மஞ்சக்காரா ஒரு 1000 ஓட்டு வித்தியாசத்துல தோத்தும் போயிடுறான். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மதனுக்கு ஒரு 1200 பிளஸ் ஓட்டுகள் விழுந்திருக்கு. நம்ம மதன் மட்டும் நாமினேஷன் பண்ணாம இருந்தா இந்த ஓட்டெல்லாம் அவருக்கு தான் போயிருக்கும். அவரு ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிருப்பாரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவரு தோத்து ஆளுங்கட்சியிலிருந்து ஒரு ஆள் எம்எல்ஏ ஆயிட்டாங்க. இதனால அந்த ரவுடி அரசியல்வாதிக்கு நம்ம ஹீரோ மேல கொலை காண்டுல உட்கார்ந்துருக்காரு. வீட்டுல வறுமை ரொம்ப வாட்ட அன்னைக்கு நைட்டு அலீஸ் மதனன் கிட்ட வந்து, உங்கனால தானே அந்த கட்சியே ஜெயிச்சது. நீங்க உங்க கட்சியில யாராவது போய் பார்த்து அவங்க கிட்ட ஏதாவது பண உதவி கேளுங்க. நம்ம ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணி அவங்களுக்கு அதை திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல, அந்த சமயத்துல தான் இந்த நம்பூதிரி பிரதர்ஸ் இவருக்கு ஞாபகம் வந்துச்சு. எந்த பிரச்சனைனாலும் எங்ககிட்ட வா அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதன்படி அந்த நம்பூதிரி பிரதர்ஸை வந்து மதன் பார்க்குறாப்புல. அப்பதான் அவங்களும், என்ன சொல்ற, உனக்கு 1,00,000 ரூபாய் பேசியிருந்தாங்களே, நீ நாமினேஷன் பண்ண அன்னைக்கே உங்க மாமா கையில 1,00,000 ரூபாய் அவங்க கொடுத்துட்டாங்க, ஏன் உனக்கு அவர் தரலையா அப்படின்னு அவங்க கேட்க, இதை கேட்டு நம்ம மதனுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அட பாவி மாமா, இப்படியாடா ஒருத்தனை ஏமாத்துவ, அதுவும் ஏழ்மையில இருக்கிறவனையா ஏமாத்துவ, நீ நல்லா இருப்பியா அப்படின்னு மனசுக்குள்ள கரிச்சு கொட்டிட்டே மாமாவை தேடி வர, மார்க்கெட்ல காய்கறி வாங்கிட்டு இருந்த மாமா கண்ணில் பட நேரா போய் அவரோட சட்ட காலரை பிடிச்சி, யோ மாமா, இது உனக்கே நியாயமா இருக்கா அப்படின்னு மதன் கேட்க, டே மருமகனே என்னை மன்னிச்சிடுறா, அந்த காசுல தாண்டா என்னோட பொண்ணு கல்யாணமே நடந்துச்சு. ஏற்கனவே ரொம்ப வருஷமா என் பொண்ணு கல்யாணத்துக்கு காத்துட்டு இருந்துச்சுடா. நீ ஒன்றும் கவலைப்படாதடா மதன், கட்சி ஆஃபீஸில் போய் பார்த்து நம்ம ஏதாவது உதவி கேட்டால் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல, அதை நம்பி கட்சியோட முக்கியமான தலைவர் ஒருத்தர் வீட்டுக்கு போறாங்க. இதோ பாருங்க சார், நீங்க சொன்னனால தான் நான் நாமினேஷன் பண்ணினேன். 2.5 மாசம் நான் ஒளிஞ்சிருந்ததால என்னோட பிஸ்னஸ் எல்லாம் போயிடுச்சு. அதுல எனக்கு ஏகப்பட்ட நஷ்டமும் வந்துருச்சு. இப்போ எங்க குடும்பத்துல ஒரு வேளை கஞ்சிக்கே நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு மதன் அவர்கிட்ட கெஞ்ச, அப்பதான் அரசியல்வாதிகளுக்கே உண்டான அந்த குணத்தை அந்த தலைவர் காமிக்கிறாரு. பாவம் நினைச்சு உனக்கு ஒரு வேளை சோறு போட்டா நீ என் வீட்டுக்குள்ளேயே வந்து உட்கார்ந்துக்கணும்னு நினைக்கிறியா, முதல்ல இங்கிருந்து கிளம்புடா அப்படின்னு ஹீரோவை பார்த்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேச, அப்பதான் மதனும் இந்த அரசியலையும் இந்த அரசியல்வாதிகளோட குணத்தையும் புரிஞ்சுட்டு வெறுங்கையோட வீட்டுக்கு வர்றான். இந்த மிகப்பெரிய ஏமாற்றத்துக்கு அப்புறம் கிடைச்ச வேலையெல்லாம் மதன் செய்ய ஆரம்பிக்கிறான். நீங்க வேலை செஞ்சா மட்டும் பத்தாதுங்க, நானும் எங்காச்சும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அலீஸும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலைக்கு போய் சேர்றா. இப்படி இவங்க 2 பேரும் மாறி மாறி வேலைக்கு போய் அவங்களால முடிஞ்ச பணத்தை சேமிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போக கையில இருந்த பணத்தை எல்லாம் செலவு பண்ணி அவங்களுக்கு மருத்துவம் பார்க்குறாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக அம்மா இறந்து போக ஒரு வழியாக அவங்க காரியத்தெல்லாம் முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கையில் பழையபடி ஒரு பைசா இல்லை. இருந்தாலும் மனசில் தைரியம் இருக்குது, உடம்புல தெம்பு இருக்குது, நம்ம சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதன் இன்னும் அதிகமாக உழைக்க ஆரம்பிக்கிறான். இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பவும் காசு சேர்த்துறாங்க. ஒரு வழியாக காசு சேர்த்தி அவங்க லைஃப் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகுது. அந்த சமயத்தில் இத்தனை நாள் அங்கிள்னு கூப்பிட்டு இருந்த அந்த குழந்தை திரும்பவும் நம்ம ஹீரோவை இப்போ அப்பான்னு கூப்பிட ஆரம்பிக்க நம்ம ஹீரோக்கு ஒரே சந்தோஷம். இன்னைக்கு என்னானாலும் சரி உன்னை ருசி பார்க்காம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையோட நைட்டு மனைவியை வந்து கட்டி பிடிக்க, அந்த சமயமா பார்த்து யாரோ தட 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 தடன்னு வீட்டு கதவை தட்டுறாங்க. இப்ப யாரா அப்படின்னு சலிச்சுக்கிட்டே வந்து கதவை திறந்தா அந்த நம்பூதிரி பிரதர்ஸ் தான் வாசல் நின்று இருக்காங்க. என்ன விஷயம்னு நம்ம ஹீரோ கேட்கவும் திரும்பவும் அங்க ஒரு பை எலெக்ஷன் வருது. அந்த பை எலெக்ஷன்ல அந்த ரவுடி அரசியல்வாதி நிக்க போறாராமா. இப்ப திரும்பவும் நீ நாமினேஷன் பண்ணலைன்னா அந்த ஆள் கையில் இருக்கிற பணத்தை வச்சு கண்டிப்பா அந்த ஆள் ஜெயிச்சிருவாரு. ஸோ அதனால அவரு எங்களை கூப்பிட்டு விட்டு ஒரு டீல் பேசினாரு. அதாவது
அதாவது நீ நாமினேஷன் பண்ணாம இருக்கிறதுக்காக உன்னை கடத்தி கொண்டு போய் வைக்க சொல்லியிருக்காரு சொல்லவும் இதை கேட்ட உடனே மதனுக்கு பயங்கர கோபம் வருது. பக்கத்துல இருக்க நாற்காலி எடுத்து அவ கழுத்தை பிடிச்சி நசுக்க அப்பதான் நம்பூதிரி பிரதர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு 10 லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, நம்ம வேணா அதை 3 ஷேரா பண்ணிக்குவோம், ஆளுக்கு 3 லட்சம் வச்சுக்குவோம், ஓகேவா அப்படின்னு கேட்க இந்த டீல் மதனுக்கு பிடிச்சிருக்கு. அப்படி போகும்போதுதான் மதனோட மாமா கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோனை அட்டன் பண்ணவும் மாமாவும் ஒரு விஷயத்த சொல்றாரு. இதோ பாருப்பா, திருப்பியும் எலெக்ஷன் வருது, நம்ம ஆளுங்கட்சி உன்னை கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காங்க, இந்த தடவை கண்டிப்பா பேசின அமௌண்ட்டை நான் உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன், என்னங்கிற அப்படின்னு மாமா கேட்க அப்பதான் மதனும் இல்ல என்னால முடியாது அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். கொஞ்ச நேரம் கூட ஆகல, போயிட்டு இருந்த இவங்களை அந்த ஆளுங்கட்சியோட ஆட்கள் எல்லாம் சேர்ந்து வந்து அட்டாக் பண்ணி மதனனை மட்டும் கட்சி ஆபீஸ் தூக்கிட்டு போறாங்க. நீ எப்படி இருந்தாலும் நம்ம கட்சி தானே, நம்ம கட்சிக்காக தானே நீ வேலை செய்யணும், நம்ம எதிரிகிட்ட போய் சேர்ந்துட்ட அப்படின்னு சொல்ல இப்ப மதனுக்கு அங்க சூழ்நிலை புரியுது. நம்ம மட்டும் நாமினேஷன் பண்ணலன்னா கண்டிப்பா அந்த ரவுடி அரசியல்வாதி தான் ஜெயிப்பான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இப்ப ஆளுங்கட்சி ஆபீஸ்ல தன்னோட பேரத்தை ஆரம்பிக்கிறான். இதோ பாருங்க, நான் உங்க கட்சிக்கு வேலை செய்ய தயார், நாளைக்கே போய் நான் நாமினேஷன் பண்றேன், அந்த ரவுடியை தோக்கடிக்கிறேன், ஆனா அதுக்கு எனக்கு 10 லட்ச ரூபாய் தேவை அப்படின்னு சொல்ல இதை கேட்டதும் கட்சி ஆபீஸ்ல எல்லாரும் செம்மையா காண்டாயிடுறாங்க. ஆளுக்கு மதனை அடிக்க பாய, இதோ பாருங்க என்னை அடிக்கிறதுல உங்களுக்கு எந்த யூஸும் இல்லை, என்னோட உதவி இல்லைன்னா நீங்க கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியாது, நல்லா யோசிச்சு ஒரு முடிவா எடுங்க அப்படின்னு சொல்ல அவங்களுக்கும் தெரியும் மதனோட உதவி அவங்களுக்கு கண்டிப்பா தேவைன்னு. மதன் கையில 10 லட்ச ரூபாய் இப்போ அவங்க கொடுக்குறாங்க. இந்த சமயத்துல தான் எங்கிருந்தோ வந்து அந்த நம்பூதிரி பிரதர்ஸ் அவங்க கையில் இருந்த பெட்ரோல் குண்டை வீசி அந்த ஆபீஸ்ல வெடிக்க வச்சுட்டு மதனனை அங்கிருந்து கடத்திட்டு போறாங்க. ஒரு வழியா ஒரு சேஃபான இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா இதோ பாரு மதனன், இப்ப நம்ம 3 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம், உனக்கு வேற ஆளும் கட்சி 10 லட்சம் கொடுத்துருக்காங்க, நீ அவங்களுக்கு வேலை செய்யறதுனா தாராளமா அங்க போலாம், நாங்க உங்களை எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், அப்படி இல்லைன்னா இந்த ரவுடி கட்சிக்கு நீ வரலாம், உன்னோட டெசிஷன் தான் அப்படின்னு சொல்ல அப்பதான் மதனனும் அவனோட பிளான சொல்றான். இதோ பாரு நம்பூதிரி பிரதர்ஸ், நான் 2 கட்சிக்குமே வேலை செய்ய போறேன், அது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி அந்த மதனன் மஞ்சக்காராவை நான் மீட் பண்ணணும், ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்ல நம்பூதிரி பிரதர்ஸும் அந்த ரவுடி அரசியல்வாதியை மீட் பண்றதுக்கு அரேஞ்ச் பண்றாங்க. மதனனை பார்த்த அந்த ரவுடி அரசியல்வாதிக்கு செம்ம காண்டாகுது. உன்னால தாண்டா நான் தோத்து இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு கர்நாடகாவில் எவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்குன்னு உனக்கு தெரியுமா, ஆனால் கேரளாவில் ஒரு சீட்டும் கூட என்னால் ஜெயிக்க முடியல, அதுக்கு காரணம் நீ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு மதனனை கண்டபடி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. துப்பாக்கி எடுத்து சுட போகும்போது தான் நம்ம ரஜினிகாந்த் மாதிரி சிரிச்சுட்டு பக்கத்தில் ஒரு சேர் மேலே கால் போட்டுட்டு மதனன் உட்கார சுடு என்ன சுடு, ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோ, நான் இங்கே வரதுக்கு முன்னாடியே என் மனைவியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிட்டு தான் வந்திருக்கேன், என் மனைவி என்னை காணோன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்டோட போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்கா, எனக்கு ஏதோ ஒன்று ஆச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷம் நீ தான் மாட்டுவ, ஏன்னா உன்னால தான் எனக்கு ஆபத்து அப்படின்னு அந்த கம்ப்ளைண்ட்ல என் மனைவி எழுதி வச்சிருக்கா, எப்படி நம்ம 2 பேரும் டீல் பேசலாமா அல்லது என்னை கொன்னுட்டு உன்னோட அரசியல் வாழ்க்கைக்கே ஒரு ஆப்பு வச்சுக்க போறியா அப்படின்னு கேட்க, டேய் ஆள் பார்த்தா சொங்கி மாதிரி இருக்கிற, ஆனா என்னவா வேலை செஞ்சிருக்கடா, சரி எப்படியாவது நான் இந்த தடவை ஜெயிச்சாகணும், உன்னோட டீல் என்ன சொல்லு அப்படின்னு சொல்ல நான் நாமினேஷன் பண்ணாம இருக்கணும்னா எனக்கு 25 லட்ச ரூபாய் வேணும் அப்படின்னு ஒரு பெரிய குண்டா தூக்கி மதனன் போட பக்கத்தில் இருந்த நம்பூதிரி பிரதர்ஸ் இதை கேட்டு ஒரு நிமிஷம் ஜெர்க் ஆயிடுறானுங்க. ஆனா அந்த மஞ்சுரேக்கருக்கு எப்படி இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சாகணும் அப்படிங்கிறதுக்காக வேற வழி இல்லாம அந்த 25 லட்சத்தை தூக்கி நம்ம மதனன் கையில கொடுக்குறாரு. இதோ பார், பணத்தை வாங்கிட்ட, இனி எனக்கு நீ விசுவாசமா நடந்துக்கணும், எக்காரணத்து கொண்டு நாமினேஷனுக்கு நீ வரக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்ல பணம் வாங்கிட்டேன்னு இல்ல, கவலை விடுங்க, நீங்க ஜெயிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் தலைமறைவா இருந்துக்கிறேன்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துட்டு கிட்ட வாங்கின 25 லட்சம் ஆளுங்கட்சி கிட்ட வாங்கின 10 லட்சம்னு மொத்தம் 35 லட்சத்தோட தன்னோட வீட்டுக்கு மதனன் வந்து சேர்றான். மதனன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அங்க நடக்குது. ஆளுங்கட்சிக்காரங்க மதனன் குழந்தையை தூக்கி வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. என்னப்பா எங்ககிட்ட காசு வாங்கிட்டு இல்ல, வா இப்பவே நம்ம கட்சி ஆபீஸுக்கு போலாம், காலையில முதல் வேலையா நாமினேஷன் தாக்கல் பண்ணணும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த குழந்தையை தூக்கி வச்சுட்டு மதனனை பிளாக்மெயில் பண்றாங்க. நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட மதனனும் எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, குழந்தைய தூங்க வச்சுட்டு நான் உங்க கூட வரேன், ஆபீஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றான். அதே சமயத்துல மதனன் மேல நம்பிக்கை இல்லாத அந்த ரவுடி அரசியல்வாதி அவனோட ஆட்களை விட்டு மதனனை ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பான். அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்த போது இங்க ஆளுங்கட்சி ஆட்கள் இருக்கிறத பார்க்கவும் இப்ப இந்த 2 கோஷ்டிக்கும் இடையில பெரிய கைகலப்பு நடக்குது. மதனன் நாமினேஷன் தாக்கல் பண்ணுவான் அப்படின்னு ஒருத்தன் சொல்ல, தாக்கல் பண்ணக்கூடாதுன்னு இன்னொருத்தன் சொல்ல, அவனுக்குள்ள பயங்கரமா அடிச்சுக்கிறானுங்க. இந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட மதனனும் மனைவி குழந்தையை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு பின்பக்கமா தப்பிச்சு ஒரு சேஃபான இடத்துக்கு வந்து நிக்கிறான். எங்க அந்த பேக் எங்க அப்படின்னு கேட்க, எந்த பேக் அப்படின்னு அலீஸ் ரொம்ப அதிர்ச்சியா கேட்கிறா. அந்த பண பேக் தான் அப்படின்னு சொல்ல, ஐயோ அந்த பண பேக் நீங்க எங்கிட்ட
கொடுக்கவே இல்லைங்க அப்படின்னு அலி சொல்லவோ, ஐயையோ டென்ஷன்ல அதை வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டேனா அப்படின்னு அடிச்சு புடிச்சு மதன் வீட்டுக்கு ஓடி வர்றான். வந்து பார்த்தா இன்னும் இவனுங்க சண்டை தீரவே இல்லை. ஒரு வழியா அந்த பேக்கை எடுத்துட்டு அங்கிருந்த நம்பூதிரி பிரதர்ஸை கூப்பிட்டுட்டு அப்படியே லாபகமா தப்பிச்சுட்டு அங்கிருந்து ஓடி வந்துடுறாங்க. தப்பிச்சு வந்தவங்க எல்லாரும் அடுத்து செட்டில் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கிற ஒரு பிளேஸ்ல தான். ஏற்கனவே மதன் கிட்ட 35 லட்ச ரூபா இருக்கு. மதனை கடத்திட்டு வர சொல்லி அந்த ரவுடி அரசியல்வாதி கொடுத்த 10 லட்சம் அந்த நம்பூதிரி பிரதர்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ மொத்தமா 45 லட்சம் இவங்க கிட்ட இருக்கவும் அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய கோழி பண்ணைய ஆரம்பிக்கிறாங்க. நாட்கள் நகர பிசினஸ் இப்போ அவங்களுக்கு அமோகமா நடக்க ஆரம்பிக்குது. கர்நாடகாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கொலா புட்டு சாப்பிட்றதுக்கு மதனனுக்கு சான்ஸ் கிடைக்க, அதனால அலீஸ் இப்போ 8 மாசம் பிரெக்னெண்டா இருக்கா. இப்படி இவங்க லைஃப் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாகவும் சந்தோஷமாகவும் போயிட்டு இருக்கு. அலீஸோட குழந்தையும் மதன் அண்ணன் இப்போ அப்பானே கூப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இவங்க நிலைமை இப்படி சந்தோஷமா போயிட்டு இருக்க, அந்த மதனன் மஞ்சக்காராவோட நிலைமை என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவையும் எலெக்ஷன்ல அவர் தோத்து போயிடுறாரு. அதனால அவர் சொந்த ஊரான கர்நாடகாக்கே வந்து செட்டில் ஆயிடுறாரு. இப்ப கர்நாடகால ஒரு எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷன்ல அந்த ரவுடி அரசியல்வாதி நிக்கிறாரு. அப்பதான் அந்த ஏரியா ஃபுல்லா ஓட்டு கேட்டுட்டு நம்ம ஹீரோவோட கோழி பண்ணைக்கும் அந்த மதனன் மஞ்சக்காராவும் வராரு. ஹீரோவும் அவரும் இப்ப நேருக்கு நேர் சந்திச்சுக்கிறாங்க. அவங்க கண்ணோட கண்ணு சந்திச்சுக்குது. இந்த எலெக்ஷன்லயாவது அந்த அரசியல்வாதி ஜெயிப்பாரா, நம்ம மதனனோட நிலைமை என்ன அப்படிங்கிற முடிவை நம்ம கையில விட்டுட்டு பார்ட் 2க்கு லீடு கொடுத்து இந்த படத்தை முடிக்கிறாங்க. என்னங்க இந்த படம் பிடிச்சதா, நல்லா இருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.